தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல மேனேஜர், மேலாளர் கீழ நீங்க வேலை செய்றது ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம். இத வேதமும் சுட்டிக்காட்டுகிறது. இதுக்காக நீங்க ஜெபிச்சிருக்கீங்களா? ஒரு அழகான வசனத்த நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். "தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால், அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பான்." இந்த ஜாக்கிரதையுள்ளவன் அப்படின்னும்போது என்னன்னா, இங்கிலீஷ்ல சொல்லுது ஸ்கில்டு அப்படின்னு. உங்க தாளந்துகள, உங்கள திறன் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, அது மாத்திரம் இல்ல, ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து நீசருக்கு முன்பாக நிற்க தேவையில்லை. அந்த நீசருக்கு ஆங்கிலத்தில படிச்சீங்கன்னா, ஃபூல்ஸ்ன்னு இருக்கும். முட்டாள்களுக்கு கீழே நீங்க வேலை செய்ய மாட்டீங்க, கூடாது என்பது தேவனுடைய சித்தம். ஆனா, இதற்காக நீங்க ஜெபிச்சிருக்கீங்களா? நிச்சயமா ஜெபிங்க. ஏன்னா, அது ஒரு முக்கியமான இது ஒரு ஒரு பிரேயர் பாயிண்ட். உங்க ஜெப விண்ணப்பத்தில இது ஒண்ணு இருக்கணும். ஏன்னா, நீங்க என்னத்தான் தாளந்துள்ளவர்களா இருந்தாலும், ஒரு முட்டாள் கீழ வேலை செய்யும்போது, அவர்கள் உங்கள் வேலையை அங்கீகரிக்காம்போது, நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். அதற்காக ஆண்டவரும் இந்த வசனத்த சுட்டிக்காட்டுறாரு. நீங்க ஜெபிச்சீங்கன்னா, அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன ஆண்டவர் மாத்துவாரு. இல்லாட்டி அப்படிப்பட்ட மேனேஜரையும் மாத்துவாரு. ஆனா நீங்க ஜெபிக்கணும். இப்படியாக தேவன் ஆசீர்வதித்து, உங்க வேலையிலே சமாதானம் கட்டளையிட கடவர். நீங்க நீசருக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள் அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக. குறிப்பா நான் சொல்லணும்னா, பரலோகத்தில இருக்க நம்முடைய ராஜாக்கு முன்பாக உண்மையா வேலை செய்வோம். தேவன் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக.